Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே ஹெல்த்தியா உடம்புக்கு ஆரோக்கியமான அதே சமயம் ரொம்ப டேஸ்டான தண்டாய் பவுடர் எப்படி பண்ணலாம்னு நாங்க பார்க்க போறோம். இந்த பவுடர் பாத்தீங்க அப்படினா நல்ல ஃப்ளேவரா சூப்பரா இருக்கும். இந்த பவுடர் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 6 month வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுல வந்து நம்ம ஐஸ்கிரீம், குல்ஃபி, அப்புறமா கேக் வெரைட்டிஸ் எல்லாமே பண்ணலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். சரி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு கடாய் எடுத்து அடுப்புல வச்சுக்கோங்க. இத லோ ஃப்ளேம்ல தான் வைக்கணும். இதுல வந்து சரியா 1/4 கப் அளவுக்கு பாதாம். இந்த பாதாமை போட்டு ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. லோ மீடியம் ஃப்ளேம்ல தான் வைக்கணும். ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டோம் அப்படினா சீக்கிரமா கரிஞ்சு போயிடும். நமக்கு அந்த டேஸ்ட் வந்து கிடைக்காது. அதனால லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பிஸ்தா பருப்பு இதையும் போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணணும். அப்புறமா ஒரு 1/4 கப்பை விட கொஞ்சம் கம்மியா முந்திரி பருப்பு சேர்த்திருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கும்பர் சீடு, அதாவது வெள்ளரி விதை. நீங்கள் பம்கின் சீடு கூட இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். இப்போ இவ்வளோ சேர்த்து இதை நல்லா வறுத்துடுங்க. இந்த குக்கும்பர் சீடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வெடித்து வறுபட்டு வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துடுங்க. இப்போ இதுவும் கொஞ்சம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் வந்து முக்கியமான மசாலா பொருட்கள் நம்ம சேர்க்கணும். ஒரு ஏலக்காய், அப்புறமா ஒரு 5லேருந்து 6 நல்ல மிளகு. இந்த மாதிரி பெரிய நல்ல மிளகாய் இருந்துச்சுன்னா ஒரு 5லேருந்து 6 சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாப்பி சீட், கஸ்கசா இவ்வளோ போட்டு இது கூடவே முக்கியமான ஒரு பொருள்னா ரோஸ் பெட்டல்ஸ், அதாவது ரோஜா இதழ்கள். இது வந்து ஃப்ரெஷ்ஷான பன்னீர் ரோஜாவை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது இவ்வளோத்தையும் ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இது என்னென்னா இந்த பாப்பி சீடெல்லாம் நல்லா வெடித்து வரணும். அது வரைக்கும் நல்லா நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுக்கணும். அப்போ தான் நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா பொரிய ஆரம்பிக்குது. பாப்கார்ன் எல்லாம் எந்த மாதிரி வெடித்து வருமோ அதே மாதிரி சின்ன சைஸில் இது நல்லா வெடித்து வரும். அது வரைக்கும் நல்லா நம்ம வந்து வறுத்தெடுக்கணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதை நம்ம வந்து நல்லா அப்படியே கம்ப்ளீட்டாக ஆற விடணும். ஆறுனதுக்கு அப்புறமா இதை நம்ம வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும். பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வந்து வெடித்து வந்துருச்சு. உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும். எல்லாமே நம்மளுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். அப்போ தான் இது கெட்டு போகாமல் நம்மளுக்கு அப்படியே இருக்கும். இப்போ அவ்வளோதான். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜார் வந்து எந்த தண்ணியோ எதுவும் இருக்கக்கூடாது, நல்லா க்ளீனாக இருக்கணும். இப்போ இதில் வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம உள்ளே போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுக்க போகிறோம். அரைக்கும்போது ரொம்ப நேரம் அரைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பாதாம்லேருந்து எண்ணெய் மாதிரி வர ஆரம்பிக்கும். அதனால ரொம்ப போட்டு அரைக்க வேண்டாம். கொஞ்சம் நேரம் அரைச்சிட்டு இது கொஞ்சம் பவுடர் ஆனதும் நம்ம ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்படி வைக்கும்போது ஒரு 3 மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி தான், இந்த மாதிரி கண்ணாடி குப்பியில் போட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து ஏர் டைட்டாக தான் இருக்கணும். ஏர் உள்ளே போகாதபடி இருந்துச்சு அப்படின்னா தான் ரொம்ப நாளைக்கு வரும். இப்போது இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு மூடி போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த தண்டாய் பவுடர் வச்சு மில்க் ஷேக்கு, அப்புறமா ஐஸ், அப்புறமா கேக் எல்லாமே பண்ண போகிறேன். ஒன்றையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போது இந்த பவுடர் எப்படி ரெடி பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயில் வீடியோவாக போட்டிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.